16 வயது ஆன பையன் தன் அம்மாவிடம் கேட்டான். அம்மா, என் 18வது பிறந்த நாளுக்கு என்ன பரிசு தரப்போற? அம்மா சிரிச்சுக்கிட்டு, அதுக்கு இன்னும் நெறைய நேரம் இருக்குப்பா என்று சொன்னாங்க. அந்த பையன் 17 வயது ஆகும்போது அவன் ஒரு நாள் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டான். அவன் அம்மா அவசரமா ஹாஸ்பிடலுக்கு அழைத்துக்கிட்டு போனாங்க. டாக்டர் சொன்னாரு, உங்கள் மகனுக்கு கடுமையான ஹார்ட் பிரச்சனை இருக்கு. பையன் ஸ்ட்ரெச்சர்ல படுத்துக்கிட்டே, அம்மா, நான் சாகப் போறானா? ன்னு கேட்டான். அம்மா நெஞ்சு உடைந்து கதறி அழுதாள். நாள்கள் போனது. பையன் ஃபைனலி 18 வயது அடைஞ்சான். வீட்டுக்கு வந்தவுடனே அவன் பெட் மேல ஒரு கடிதம் கிடைக்குது. அது அம்மா எழுதிய கடிதம். கண்ணா, நீ இந்த கடிதத்த படிக்கிறேன்னா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீ அந்த நாள் என்ன 18வது பிறந்த நாளுக்கு பரிசு கேட்டப்போ, எனக்கு என்ன சொல்லறதுன்னே தெரியல. உன் உடம்புல இதயமா துடிக்கிறது. அது என்னோடதுதான். அத கவனமாக பார்த்துக்கோ. ஹாப்பி பர்த்டே மை டியர். அம்மா தன் உயிரையே குடுத்து அவன் உயிர் வாழணும்னு பார்த்தாங்க. அதான் மம்மாம் அப்படின்னு எழுதினா, அதுல மாதிரி தான் தெரியும். ஒரு வயசான அப்பாவும் மகனும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனாங்க. அந்த அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவரால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அவர் மேலேயே சாப்பாடு சிந்திக்கிட்டாரு. அதை பக்கத்தில் இருந்தவங்க பார்த்துட்டு முகம் சுளிச்சாங்க. ஆனால் அந்த மகன் ஒரு நிமிஷமும் கோபப்படலை. அப்பாவை பாசமாக பார்த்து அமைதியாக இருந்தான். சாப்பாடு முடிஞ்சதும் அவன் அப்பாவை மெதுவாக எழுப்பினான். கையை பிடிச்சு பாத்ரூம் அழைத்து போனான். அங்கே போய் அவரோட முகத்தையும் கையையும் தொடச்சி அவரோட கண்ணாடியை சரி செஞ்சு கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்தான். அது வரைக்கும் அவங்கள எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஹோட்டல் ரொம்ப அமைதியாக ஆகிடுச்சு. அவங்க வெளியே வரும்பொழுது அந்த ஹோட்டல் மேனேஜர் அவங்க கிட்ட, சார், நீங்கள் எதையாவது விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எதுவும் விட்டுட்டு போகலை அப்படின்னு சொன்னார் அந்த பையன். அதுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே, இல்லை சார், நீங்கள் ஒவ்வொரு மகனும் தன் அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணுங்கிற பாடத்தை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னார். விஷயம் கேட்டுட்டு அங்கே இருந்த எல்லாரும் கூனி குறுகி போனாங்க. நம்மளை வளர்த்தவங்களை நம்ம சரியாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பெரிய கடமை. நம்ம அப்பா அம்மாவை நேசிங்க, மரியாதை கொடுங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு தாய் ஒரு குழந்தையை தத்தெடுத்து தனது சொந்த மகன் போல வளர்த்தாள். இருவரையும் ஒரே மாதிரி நேசித்தாள். சமமாக பார்த்தாள். ஆண்டுகள் கடந்து போன பிறகு அந்த தத்து குழந்தை உண்மையை அறிந்தான். ஆனால் தன் தாயின் பாசத்தை நினைத்து அதை அவன் வெளியில் சொல்லவில்லை. ஒரு நாள் அந்த தாய் மிக மோசமான உடல்நிலை அடைந்து படுக்கையில் கிடந்தாள். பெரிய மகன் ஆபீஸ் வேலை காரணமாக அவன் தன் அம்மாவை அடிக்கடி பார்த்துவிட்டு சென்றான். ஆனால் அந்த தத்து பையன் அவள் அருகிலேயே இருந்தான். அவளுக்கு உணவு ஊட்டினான், உடை மாற்றினான். அவன் அம்மா கூடவே இருந்தான். ரொம்ப நாள் கழித்து அவன் அம்மாவின் உடல்நிலை சீரானது. அந்த அம்மா தன் மகனிடம், ஏம்பா என்ன இப்படி பாத்துக்கிற அப்படின்னு கேட்டாள். கண்ணீருடன் அவன் சொன்னான், அம்மா, நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கே. நான் உன் ரத்தம் இல்ல. ஆனா நீ என் மேல காட்டின பாசம் உண்மை. என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது. லவ் யூமா. அவள் கண்ணீரோடு அவனை கட்டிப்பிடித்தாள். இருவரின் கண்களிலும் பாசம் பொங்கியது. இரத்த சம்பந்தம் இல்லாம கூட உறவு இருக்கலாம். ஆனால் பாசம்தான் உண்மையான குடும்பத்தை உருவாக்கும். பெற்றால்தான் பிள்ளையா? அன்பு காட்டுவதற்கு இரத்த சம்பந்தம் இருக்கணும்னுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பழைய கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ஒரு ஆளு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் உள்ள வந்தாரு. ஒரு சேர்ல உட்கார்ந்தாரு. அந்த ஹோட்டல் ஊழியர்கள் அவனை பார்த்துட்டு மெல்ல மெல்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது அந்த மேனேஜருக்கு பிடிக்கல. இது பெரிய ஹோட்டல். உன்ன மாதிரி ஆளு எல்லாம் இங்க வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு கத்தினான். அதுக்குள்ள ஒரு பொண்ணு, அந்த ஹோட்டலோட ஒரு வெயிட்டர்ஸ், சிரிச்சுக்கிட்டே வந்து, நான் அவருக்கு உணவு பரிமாறுகிறேன் அப்படின்னு சொன்னா. எல்லாரும் அசந்து போய் அவளையே பார்த்தாங்க. அவளோ மரியாதையா அவருக்கு உணவு பரிமாறினான். சாப்பிடுங்க அப்படின்னு அன்பா சொல்லினான். அந்த மனிதர் சாப்பிட்டுட்டு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அடுத்த நாள் இந்த ஹோட்டலோட மேனேஜருக்கு கொஞ்சம் மோசமா நடந்துகிட்ட ஊழியர்களுக்கும் வேலை போச்சு. அந்த வெயிட்டர்ஸ் பொண்ணு ஆச்சரியத்தோட இருந்தா. என்ன நடந்தது? அவளை ஹோட்டல் ஆபீஸ்க்கு அழைச்சாங்க. அவ ரொம்ப குழப்பமா இருந்தா. நேத்து ஒருத்தர் பழைய துணி போட்டுக்கிட்டு வந்தாரே, அவர்தான் இவரு. இப்போ பெரிய ஷூட் போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு நின்னாரு. அவர் சொன்னாரு, நான் தான் இந்த ஹோட்டலோட சிஇஓ. நேத்து என் ஊழியர்கள் எல்லாரையும் செக் பண்ண வந்தேன். நீ மட்டும்தான் ரொம்ப நல்லா கவனிச்ச, அன்பா நடந்துகிட்ட. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான்,
அதனால இனிமே நீதான் இந்த ஹோட்டலோட மேனேஜர். அவள் மகிழ்ச்சியா இருந்தா. நாம மத்தவங்கள எப்படி நடத்துறோமே, அது நம்ம உண்மையான கேரக்டர் பத்தி சொல்லும். எல்லாரையும் சமமாக மதிக்கணும். ஒரு நாள் அப்பாவும் அவன் மகளும் பார்க் போயிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. விளையாடும்போது அந்த பொண்ணு ஒரு பழக்கடை பார்த்து, அப்பா எனக்கு 2 ஆப்பிள் வாங்கி தாங்கன்னு இன்னும் குதிக்க ஆரம்பிச்சா. அப்பா சிரிச்சபடி, ஒரு ஆப்பிள் எனக்கு, ஒரு ஆப்பிள் உனக்கு சொன்னாரு. அது கேட்டதும் அந்த பொண்ணு உடனே 2 ஆப்பிளும் தூக்கிக்கிட்டு 2யும் கடிச்சிட்டா. அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு, என் பொண்ணு இப்படி செய்யறாளே, நான் தான் தப்பா வளர்த்துட்டேனா உள்ளுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் ரொம்ப மனவேதனைப்பட்டாரு. அதே நேரத்துல அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆப்பிளை அப்பாவுக்கு கொடுத்தா. அப்பா, இது இனிப்பா இருக்கு, நீங்க இதை சாப்பிடுங்க குழந்தை ஆசையா கொடுத்தா. அப்போதான் அந்த அப்பாவுக்கு புரிஞ்சது, நாம நம்ம குழந்தைய தப்பா நினைச்சிட்டோமேன்னு வருத்தப்பட்டாரு. நமக்கு உண்மை தெரியாம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு குருட்டு ஆளு தெருவோரம் படிக்கட்டில் உட்கார்ந்து இருந்தார். அவர் முன்னாடி ஒரு பலகை இருந்தது. அதுல, நான் குருடன், தயவு செய்து உதவி செய்யுங்கள் அப்படின்னு எழுதியிருந்தது. ஆனா சில பேர் தான் பணம் போட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு அங்க போயிட்டு சில காசுகள் போட்டுட்டு அந்த பலகையை எடுத்து பார்த்தா. அதுக்கப்புறம் அந்த எழுத்தை மாத்தினா. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமா இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த பொண்ணு திரும்ப வந்தப்ப, குட்டி, நீ என்ன எழுதின அப்படின்னு கேட்டார். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் ஒன்னும் பெரிய விஷயம் செய்யல, சும்மா கொஞ்சம் வேற மாதிரி எழுதினேன். இன்னைக்கு ரொம்ப அழகான நாள், ஆனா அதை நான் பார்க்க முடியல. முதல் பலகை உண்மையதான் சொன்னது. ஆனா இந்த புதிய வரிகள் மக்கள் தங்களோட பார்வையை பற்றி சிந்திக்க வச்சு நன்றி கடன் உணர்த்துச்சு. அதனாலதான் உதவி செய்ய ஆசைப்பட்டாங்க. வார்த்தைகளுக்கு பயங்கர சக்தி இருக்குது. நம்ம எதையும் நல்லா யோசிச்சு நேர்மறையா சொல்லணும். அப்போ உலகமே மாறிடும்.